சரி, அப்போ பாருங்க, தேவைக்காகவே ஜோம் பண்ணிட்டு இருக்கிற நிலையிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். சேர்ந்து ஒரு மனப்படுவோம், கைகளை உயர்த்தி ஆமேன். தேங்க்யூ டாடி. ஆமேன் 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 சொல்லுங்க. அப்பா, இந்த தேவைக்காக ஜோம் பண்ணுற இந்த வாழ்க்கையிலேருந்து என்னை விடுதலையாக்குகிற ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தேவையின் அடிப்படையில் நான் ஜெபத்தில் உட்கார்ந்தாலே என் தேவை தான் எனக்கு பெருசாக வருது. நிறைய தேவையில்லை, பண தேவையில்லை, நிறைய குடும்ப சமாதானத்துக்காக, சரீர சுகத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, இப்படி தேவையின் அடிப்படையிலே தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த தேவையின் அடிப்படையில் ஜெபிக்கிற அந்த ஜெப குறிப்பெல்லாம் மாறட்டும் சொல்லுங்கள். தேவைக்காக ஜெபிக்கிற ஜெப குறிப்பெல்லாம் மாறட்டும். அருமையான ஊழியக்காரர் ஜெஸ்ஸுடியார் சில்வஸ்டர் சொல்கிறது போல், நான் தேவைக்காக ஜெபம் பண்ணி 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறேன். அந்த உண்மையான சாட்சியை நாங்கள் நம்புகிறோம். அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. நாங்களும் அந்த இடத்துக்கு வரணும், நாங்களும் சாட்சி சொல்லணும். நான் தேவைக்காக ஜெபம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, நான் இது நாள் வரைக்கும் நான் தேவைக்காக ஜெபம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு அத்தை நம்ம கொண்டு வராங்க. கரங்களை தட்டி அப்படியே உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவைக்காக ஜெபம் பண்ணுற அந்த ஜெப குறிப்பிலேருந்து தூக்கி எடுத்து உறவின் அடிப்படையில் அப்படி ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் போகிறதே அப்பா சொல்லுங்கள், என்ன பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும், உங்கள் ராஜ்யத்துக்காக எவ்வளோ கொடுக்கணும், என்ன செய்யணும் சொல்லுங்கள், யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், எதை பண்ணணும், நான் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், ஊழியத்தில் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு அதே நம்ம உறவாக மாறட்டும். ஜெபம் உறவாய் மாறட்டும். அப்படியே நம்மளை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா.